கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் 6வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய 6வது வாக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மனுக்குலம் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய 6வது வாக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். தோட்டத்திலே என்ன நடந்தது? தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உண்டாக்கி அவைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆகாரமாக கொடுத்தார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தோட்டத்தை பண்படுத்துகிற வேலையையும் அதன் விளைவாய் ஒரு ஆசீர்வாதமான விளைச்சலையும் தேவன் அவர்களுக்கு நியமித்து வைத்திருந்தார். ஆனால் இவர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆசீர்வாதமான தோட்டத்து வாழ்வை இழந்து போனார்கள். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று அவர்களை தேவன் தண்டித்தார். ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. பாவம், சாபம், தண்டனையெல்லாம் பூமிக்குள் வந்தது. பூமி சாபத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டது. இது தோட்டத்தில் வைத்து நடந்தது. இப்போ சிலுவையிலே என்ன நடந்தது? இங்கே சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று சொன்னார். அங்கே தோட்டத்திலே சாபம், தண்டனை. இங்கே சிலுவையிலே முடிந்தது. இந்த 2 சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர், அதாவது அதன் போராட்டம் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் தோட்டத்திலே சொன்னார், பாவத்தின் விளைவாய் இனிமேல் போராட்டம், சாபம், வருத்தம், கஷ்டம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடேதான் அதன் பலனை புசிப்பாய் என்று சொன்னார். ஆனால் சிலுவையிலே சொல்லும் போது முடிந்தது என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய பாவங்கள் சிலுவையிலே நிவர்த்தி ஆயிற்று, நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவராலே அடைந்து தீர்க்கப்பட்டு ஆயிற்று என்று அர்த்தம். வாசிப்போமா ஒரு விசை கூட 6ஆம் வாக்கியத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து. ஏன் தலையை சாய்த்தார்? அங்கே சொல்லும்போது சொன்னார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று. இங்கே முள் என்பது சாபத்தின் அடையாளம். முள் சாபத்தை அடையாளப்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிறோம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை சிரசில், அதாவது அவர் தலையில் அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்தின் சாபம், நம்முடைய அக்கிரமங்கள், நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அடைந்து தீர்க்கும் போது அவர் தலையின் மேல் முள்முடி சூட்டப்பட்டவராய் தொங்கினார். மனுக்குலத்தின் பாவம் சிலுவையிலே நிவர்த்தி ஆயிற்று, சாபத்துக்கு தண்டனை அடைந்து தீர்ந்து ஆயிற்று என்று இயேசு அறிந்த உடனே முடிந்தது என்று சொல்லி முள்முடி சூட்டப்பட்ட தலையை சாய்க்கும் போது முள்முடி கீழே விழுந்தது. மனுக்குலத்தின் சாபம் என்ற முள் கீழே விழுந்தது. இப்போ சாபம் நம்ம தலைக்கு மேல இல்ல, அது இயேசுவின் தலையோடு முடிந்து போயிற்று. இயேசு நம்முடைய எல்லா பாவத்தின் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார்.
தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்தின்படி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையும் சிலுவையிலே இயேசு முடித்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, இயேசு தம்முடைய தலையை சாய்த்ததற்கு காரணம் நம்முடைய பாவத்தின் சாபம் எல்லாம் அவர் தலையின் மேல் சுமந்து கொண்டாரே. இந்த சாபத்துக்கு காரணமாயிருந்த பிசாசின் தலையை தம்முடைய காலின் கீழாய் நசுக்கி ஜெயம் எடுப்பதற்காகவே அவருக்குள் ஆவி, அதாவது ஜீவன் இருக்கும் போதே சாபத்தை சுமந்து கொண்டிருந்த முள்முடி சூட்டப்பட்ட தலையை சாய்த்தார். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்குள் ஜீவன் இருக்கும்போது அவன் தலை சாயாது. எப்போ உயிர் மனுஷனை விட்டு பிரிகிறதோ, அதாவது மனுஷனுடைய உயிர் போன பிறகுதான் அவனுடைய தலை சாயும். ஆனால் இங்கே சிலுவையிலே இயேசுவுக்குள் அவருடைய ஜீவன், அவருடைய உயிர் அவருக்குள் இருக்கும் போதே அவர் தம்முடைய தலையை சாய்த்தது நிமித்தமாய் எல்லா சாபத்தையும் காலின் கீழாய் நசுக்கி ஜெயித்தார். இப்படி ஜெயித்த பிறகுதான் கடைசியாக தம்முடைய ஆவியை அவராகவே பிதாவின் கரத்தில் ஒப்புவிக்கிறார். எனவேதான் வாசிக்கிறோம், முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று. நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு நிறைவாக்கி முடித்தார். இப்படியாக எல்லாவற்றையும் முடித்த பின்பு முடிந்தது என்று சொன்னார். இதை நாம் இயேசுவின் அதிகாரமாகிய ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5, 6, 11ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இயேசு சொன்னது போல முடிந்தது என்ற வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா? இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு முடிந்தது என்றார். நாமும் இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு குறித்த நாட்கள் முடிவதற்குள் தேவன் நம்மேல் வைத்த சித்தத்தையும் விருப்பத்தையும் இயேசுவை போல் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறாரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. இயேசுவை போல, ஒரு பவுலைப் போல நாமும் இப்படி சொல்ல கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.